ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு ஃபர்னிச்சர் செட் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பென்சில்ட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கபோர்டு மாதிரி பண்ண போகிறோம், அதாவது பீரோ மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 டோரும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த பாக்ஸோட 2 சைட்லேயும் அந்த அட்டை வந்து பிரிகிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ வந்து அந்த இது பிரியாமல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பீரோக்குள்ளே ஷெல்ஃப் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அதோட அடிப்பாகத்துலேருந்தே நம்ம அளவெடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒட்டணும். மேலே வந்து பெரிய ஸ்பேஸாக விட்டுட்டு கீழே வந்து அதில் பாதியாக பிரித்து 2 இது ஒட்டிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி சைடாக இதை வந்து இதில் வந்து செட் பண்ணிடலாம். அப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இதுக்கு இடையில வந்து பாதியாக நம்ம வந்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா குட்டியாக 2 செல்ஃப் மாதிரி சைடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறோம். கார்ட்போர்டுங்கிறனால நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஆல்ரெடி பார்பியோட டபுள் பெட் பண்ணும்போது அதில் வந்து கபோர்டு இருக்க மாதிரி அதில் வந்து இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே ஒட்டியிருந்தேன் இன்னொரு மெத்தடில். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்து அதே மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து செல்ஃப் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சைடு வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நம்ம அழுத்தும் போது அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி வெளியில் வந்துடும். நமக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடம் அளவுக்கு அதை வந்து செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கர்லாம் தொங்க விடுறதுக்கு உட்டனில் அழகாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் தொங்க விடுறதுக்கு நமக்கு ஹேங்கர் தேவை. ஸோ இது வந்து டெய்லரிங் செட்டில் ஸ்ட்ராலேருந்து பண்ண ஹேங்கர். இப்போ வந்து நம்ம கார்ட்போர்ட்லேயே ஹேங்கர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாலே நமக்கு வந்து அழகாக ஹேங்கர் மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த ஹேங்கரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே அந்த டூத் பிக்கில் வந்து நம்ம மாட்டிடலாம். அழகாக ஹேங்கர் மாதிரி தொங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து கட் பண்ணி ஒரு சைடு வந்து மடக்கி விட்டுட்டு அந்த கீழே இருக்க அந்த சின்ன ஷெல்ஃபுக்கு வந்து இதை வந்து டோர் மாதிரி மாட்டிடுங்க. அதாவது லாக்கர் மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுலாம் நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக பீரோவில் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதில் வந்து நம்ம கைப்பிடிக்கு கார்ட்போர்ட்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரோவுக்கு கைப்பிடிக்கு வந்து சின்னதாக வளைவாக கட் பண்ணி கார்ட்போர்டில் ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நம்ம இதில் ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அவ்வளோதான், அழகாக குட்டியாக ஒரு பீரோ வந்து பார்பிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கலர் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிடலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். வீட்டிலையே கலர் பேப்பர் எப்படி பண்ணுறது, அப்புறம் பெயிண்ட் எப்படி பண்ணுறது, இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி உங்களோட வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து கலர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கார்ட்போர்ட் கட் பண்ணது தெரியாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அந்த ஒயிட் பேப்பர் மேலே பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் போட்டுக்கலாம். அடுத்து வந்து அந்த கைப்பிடிக்குமே பாருங்கள், ஒயிட் கலரில் பேப்பர் ஒட்டி சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னும் கண்ணாடி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்பி டபுள் பெட்டில் வந்து கண்ணாடி இருக்கிற மாதிரி தான் கபோர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டியாக ஒரு பார்பிக்கு பீரோ வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்விடேஷன் கார்டில் ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து காட்டனை இந்த மாதிரி சின்ன சின்ன லேயராக எடுத்து ஒன்று போல் நம்ம வந்து ஒட்டிடலாம். நம்ம காட்டன் ரோல்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரிசையாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து அந்த லேயராக எடுத்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு சோஃபாவில் வந்து காட்டன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து காட்டன் நல்லா ஒட்டிடுங்க. அடுத்து வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்து இதை அப்படியே கவர் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபெவிபாண்டும் யூஸ் பண்ணலாம், ஃபெவிகாலே அழகாக நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் சோஃபா மேலே வைக்கிறதுக்கு நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் 3 சீட்டர் மாதிரி தெரியணும்ல, அதுக்காக நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த காட்டனை அழுத்தி நம்ம வந்து பின்னாடி முடிச்சு போட்டுடலாம். 2 இடத்துல இந்த மாதிரி போட்டு நம்ம 3 சீட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அப்புறம் அதே வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸையுமே நம்ம வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த சோஃபா மேலே வைக்கிறதுக்கு காட்டன் வச்சு ரெடி பண்ணியிருந்தாலும் அதை மேலே வச்சு ஒட்டிடுங்க. இதே மாதிரி 2 சீட்டர் வந்து இன்னொரு பாக்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு இது கட் பண்ணிக்கோங்க. இது வந்து சோஃபாவோட சைடில், அதாவது மேலே நம்ம சாயிற இடத்துல இருக்கிறதுக்கு. அப்போ பாதிக்கு மட்டும் நம்ம வந்து காட்டன் வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி காட்டன் வச்சுட்டு இதையும் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி நம்ம சோஃபாவோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்குமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம துணியில் அழகாக ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டிடலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சோஃபா முன்னாடி வந்து சின்னதாக ஒரு டேபிள் இருக்கும்ல, அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணுறோம். இந்த வேஸ்ட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த சோஃபாவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இதே சைஸில் உங்ககிட்ட பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மேட்ச் பாக்ஸ் பதிலாக அந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி மொத்தமாக கவர் பண்ணி ஒட்டிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன பாக்ஸில் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து இந்த மேட்ச் பாக்ஸ் மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், குட்டியாக ஒரு டேபிள் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதையுமே வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து அந்த சோஃபாவோட சைடில் வந்து கை வைக்கிற மாதிரி ஒரு பீஸ் இருக்கும்ல, அதுக்காக இது வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சோஃபாவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு சோஃபாவோட சைடில் வந்து இதை அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சோஃபா அழகாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சீட்டர் சோஃபா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை சின்ன சைஸ் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணும்போது 2 சீட்டர் சோஃபா மாதிரி அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சோஃபாவும் நடுவில் வந்து ஒரு டேபிளும் அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சோஃபா செட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், ஒன்று கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தலைப்பக்கமாக வர்றதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக ஒட்டிக்கலாம், கால் பக்கம் வர்றதை வந்து கொஞ்சம் சின்னதாக ஒட்டிக்கலாம். தலைப்பக்கம் ஒட்டுறதுல வந்து அந்த எந்த இடத்துல அந்த பாக்ஸை வந்து நம்ம ஒட்டுறோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து டிசைனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வரைஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து மேலே கொஞ்சம் டிசைனாக தானே இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ரெண்டையுமே நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இதுக்கு நீங்கள் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி ஒட்டலாம், ஏன்னா ரெண்டுமே கார்ட்போர்டு தானே, ஸோ அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒட்டி நம்ம வந்து அழகாக ஒரு கட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமே ஒட்டியாச்சு. அழகாக ஒரு கட்டில் வந்து பார்பிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கட்டிலில் வந்து நம்ம கலர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிடலாம், அல்லது பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். அந்த கார்ட்போர்ட் கட் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அப்புறம் எல்லா இடத்துலையுமே பிங்க் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட்டும் பிங்க்கும் கலந்து நான் வந்து கட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும் கார்ட்போர்ட் தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன்ல, அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளோட கட்டிலில் வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஏதாவது நம்ம சீக்ரெட்டாக உள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிலில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு கட்டில் வந்து ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் கிளாத்லேருந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம காட்டன்லாம் ஃபில் பண்ணி இதை வந்து பில்லோ மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதுக்குள்ளே வந்து நம்ம காட்டன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனாக இருக்கிற சைடை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பில்லோவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும்ல, ஸோ அதுக்காக இதோட 3 சைடுமே நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 பில்லோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பில்லோ வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதிலே ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து கட் பண்ணி அந்த பெட்டு மேலே வந்து விரிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த 2 பில்லோவையும் இதில் வந்து செட் பண்ணிடலாம். இந்த இதிலே வேஸ்ட் கிளாத்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் பொம்மை போட்ட மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு. அதை வந்து கட் பண்ணி நம்ம பெட்ஷீட் மாதிரி இதில் வந்து மடக்கி கால் பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பெட்டு வந்து அழகாக பார்பிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்பு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு அட்டை இருக்கும். ஸோ அந்த அட்டையை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் கோல்டன் கலரில் இருக்கிறதா ப்ளைனாக இருக்கிறதா பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பல்பு அட்டையை வந்து நம்ம இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு 3 மேட்ச் பாக்ஸ் வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து அதோட சைடில் ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் மட்டும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு 3 மேட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி இதையுமே அந்த சைடில் வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கீழே ட்ராயர் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த தீப்பெட்டியெல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்விடேஷன் கார்ட்லேயே அதே கலர்லேயே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லுமே அந்த மேட்ச் பாக்ஸ் தெரியாத மாதிரி நம்ம சைடில் எல்லாத்துலேயுமே ஒட்டி கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி போன ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிறதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பல்ப் அட்டை கட் பண்ணி ரெடி பண்ணோம்ல அதில் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டிட்டு இதோட சென்டரில் வந்து நம்ம கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்குவோம்ல அதோட ஒரு சைடு வந்து சில்வர் கலரில் இருக்கும், அல்லது நம்ம பிஸ்கட் பேப்பரு சில்வர் கலர்லேயே இல்லை அட்டை இருக்கும். அந்த மாதிரி எது வேணாலும் சில்வர் கலரில் இருக்கிறதா எடுத்து நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம மேட்ச் பாக்ஸில் ரெடி பண்ணோம்ல அதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்விடேஷன் கார்டு வந்து கோல்டன் கலரில் தானே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே ஒன்று போல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மேட்ச் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணதை அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஒட்டினோம்ல அதுக்கு கீழே வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி இதை வந்து நல்லா ஒட்டிட்டு காய விட்டுருங்க. அடுத்து இந்த ட்ராயரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பாசி மாதிரி இருக்கிறது எது வேணாலும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டுறனால நமக்கு வந்து அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணி இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நம்ம பவுடர் இந்த மாதிரி பெர்ஃப்யூம்லாம் வச்சுருக்க மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர்லேயே டிசைன் பண்ணி நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ரீசெண்டாக பார்பிக்கு மேக்கப் செட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதுக்குரிய திங்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக செஞ்சுருந்தோம். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பால் செயின் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை சுற்றிலும் நான் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ எப்படி வேணால் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முன்னாடி அந்த லைட்லாம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த பாசி ரோஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பேப்பரில் ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒட்டிடலாம். அடுத்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கீழே வந்து நம்ம கம்மல் சொரைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து 4 சைட்லேயும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பார்பிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஜுவல்லரி செட்டு, அதுக்கு மேக்கப் செட்டு, அப்புறம் இன்னொரு மாடலில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ட்ராயரில் வந்து அழகாக போட்டு வச்சுக்கலாம். இதுதான் இன்னொரு மாடலில் நான் செஞ்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்பிக்கு மேக்கப்புக்கு தேவையான எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக செஞ்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்பிக்கு தேவையான 4 ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபர்னிச்சர் செட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.